ஈடு செய்கிறது. பிரமாணமானது ஈடு செய்கிறது யார் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல பிரமாணம் எதுக்குன்னு நம்ம பார்க்கணும். பிரமாணம் எதுக்கு? பிரமாணம் என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு முதல் கட்டளையே, அதாவது முதல் கட்டளை அதுதான் வருகிறது. அது வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்திலே காப்பாற்றப்படுகிறது. ஸோ அப்போ உங்கள் மகாபரிசுத்தத்தில் என்ன இருக்கணும்னு, இறைவன் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரே, அவரை தவிர வேறு தேவர்கள் வேண்டாம். ஸோ அப்போ நீங்கள் ஈடு செய்கிற காரியத்தில் பார்க்கும்போது, மனுஷனை பார்க்கும்போது, இயேசு ஆண்டவர் இதை ஈடு செஞ்சுட்டாரா? நீங்கள் அது சொல்லுங்க. இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் காரியம் இருக்கிறது, அது ஒற்றுமை இருக்கிறது.